எங்கள் ஏரியாவில் இன்ன வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு விவசாயமான பப்பாளி விவசாயத்தை நான் ட்ரையல் மெத்தடில் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வந்து ரெட் லேடிங்கிற வெரைட்டியை சூஸ் பண்ணி மொத்தம் 25 பிளான்ஸ் வந்து ஸ்டேட் ஹார்டிகல்ச்சர் ஃபார்ம்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை எப்படி நடவு செஞ்சேன் அப்படின்னா, ஒரு 3/4 அடி குழி எடுத்து அந்த குழியில் மக்கிய தொழு உரம், சூடோமோனஸ், வேப்ப புண்ணாக்கு இந்த 3மே அடி உரமாக கொடுத்து நான் வந்து இந்த செடிகளை நடவு பண்ணியிருந்தேன். இந்த செடிகள் நடவு பண்ணி இன்றோடு 20 நாட்கள் வந்து ஆகுது. ஆனால் அந்த 20 நாட்களுக்குள்ளே க்ரோத் வந்து இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா முன்ன பின்ன நம்ம அந்த செடியை வளர்த்தா தான் அதுக்குண்டான க்ரோத் வந்து நம்மளால் ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். உங்களுக்கு யாருக்காவது அதுக்குள்ளான க்ரோத் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிடுறேன். அதுபோக ஒவ்வொரு செடியுமே ஒவ்வொரு க்ரோத் இருக்குது. ஒரு செடி நல்லா க்ரோத் இருக்குது, இன்னொரு செடி கொஞ்சம் கம்மியான க்ரோத் இருக்குது. வெட்டுக்கிளியோட தொல்லைகளும் 2 செடியில் வந்து இருந்துச்சு. அதாவது எல்லா இலையுமே அது கேஷுவலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நான் தனி பேக்கேஜில் பார்த்தேன். இதுக்கு வந்து நம்ம நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி இந்த 2 செடியுமே நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். அதுபோக வடிகால் பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகளோட நிலமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு 2 செடிகள் வந்து இதே மாதிரி தான் இருக்குது, ரொம்ப டேமேஜில் கண்டிஷனில். அதுபோக 2 செடிகள் வந்து க்ரோத் கம்மியாக இருக்குது. மொத்தம் 25 செடியில் 20 செடி தான் இப்போதைக்கு காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. அதுலேயுமே 2 செடி இதே மாதிரி எல்லோயிஷாக இருக்குது. இதை நான் இப்போ தான் காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட கன்சல்ட் பண்ணான்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கொடுக்குறேன்.